நான் முன்மொழியவில்லை என்றால் இபிஎஸ் முதல்வர் ஆகியிருக்க முடியாது என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் இணைந்து தேவர் ஜெயந்தி விழாவிற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட அவரது ஆதரவாளர்கள் 12 பேரும் இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபியில் இபிஎஸ் குறித்து செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணையை ஏன் கோரவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், நான் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது என்று தெரிவித்தார். நான் கோபிசெட்டிப்பாளையத்திற்கு ஏதும் செய்யவில்லை என்று இபிஎஸ் கூறியிருப்பது வேதனை அளிப்பதாகவும் கூறினார். ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்கவே தேவர் ஜெயந்தி விழாவிற்கு சென்றதாகவும் பாஜகவினர்தான் தன்னை அழைத்து விரிந்தவர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியை செய்ய சொன்னார்கள் என்று கூறினார். எல்லா பணத்தையும் உங்க தொகுதியில கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது. ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னேன். எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது. அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையத்தில். நான் எதற்காக சொல்லி அன்றைய ஒன்றிலே இன்றைய ஒன்றிலே என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. சென்னை மாநகராட்சி பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்குள்ள கழிவறை சுத்தமின்றி காணப்பட்டதைக் கண்டு தலைமை ஆசிரியரிடம் ஆதங்கமாக கேள்வி எழுப்பினார். சென்னை சோழிங்கநல்லூர் கலைஞர் கருணாநிதி சாலையில் இயங்கி வரும் சென்னை நடுநிலைப் பள்ளியின் வளாகத்தில் 5 வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளியை ஆய்வு மேற்கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி சிறுவர்கள் பயன்படுத்தும் கழிவறை சுத்தமின்றியும் துர்நாற்றம் வீசியும் காணப்பட்டதைக் கண்டு ஆத்திரமடைந்தார். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பள்ளிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை நியமித்துள்ள நிலையில் அவ்வாறு நியமித்துள்ள ஆட்களை வேலை வாங்குகிறீர்களா இல்லையா என்று தலைமை ஆசிரியரிடம் காட்டமாக கேள்வி எழுப்பினார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிமுகவில் பணம் இருந்தால்தான் வாய்ப்பு என்று நான் அறிந்தேன். அது மிகவும் வேதனை அளிப்பதாக முன்னாள் எம்பி சத்யபாமா தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 14 பேர் இன்று அடிப்படை கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்பி சத்யபாமா தான் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து தொண்டராக இருந்து பணியாற்றி வந்ததாகவும் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலக்கப்பட்டுள்ளதாகவும் இது உண்மையிலேயே வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்காக நாங்கள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளோம். இது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பியவர், அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று உறுதிபட பேசினார். அம்மா அவர்களால் நான் வெற்றி பெற்றேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எனக்கு பல்வேறு தரப்பில இருந்து நீங்க வாங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு பல்வேறு தரப்பில இருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அவர்களுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கல. ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் இன்னைக்கும் இன்றளவும் நான் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஆகவே அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள். இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பை தலைமையிடம் கேட்டேன். அவர்கள் புதுசா கட்சியில வந்தவங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கறாங்க. பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன். உண்மையிலே வேதனை அடைந்தேன். ராகுல் ஸ்டாலின் கம்பெனி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட்டால்தான் தமிழகத்திற்கு தலை நிமிர்வு என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இடி சுயபலத்துடன் செயல்படுவதாகவும் ஊழல் செய்தவர்கள் இடி நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் ராகுல் ஸ்டாலின் நிறுவனம் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டால்தான் தமிழகத்திற்கு தலை நிமிர்வு என கூறினார். எப்போ பிரேசில்ல செட்டில் ஆயிட்ட ஒரு பெண்மணி 22 வாட்டி ஓட்டு போட்டாருன்னு ராகுல் காந்தி பொய் சொல்ல, அந்த பெண்மணியே நான் இந்தியாவுக்கே வந்ததில்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு புழுகுனி கும்பல். அதை எடுத்துக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிர்ச்சி தர்றதுன்னு என்ன அதிர்ச்சி? என்ன ஆங்கிலேயன் தான் ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட நீங்க ஆட்சியில் இருப்பதுதான் அதிர்ச்சி. அந்த மாதிரி இருக்கச்சே எதுக்கு அந்த புழுகுனிக்கு போய் ஸ்டாலின் ஆதரவு கொடுத்து இவர் பாருங்க இப்ப தமிழ்நாடு தலை குனிந்தது. சரியா? திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன? தமிழ்நாட்டை தலை நிமிர விட மாட்டோம்.
தலை குனிஞ்சே இருக்கணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராகுல், ஸ்டாலின் அண்ட் கம்பெனி வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து நீக்கப்பட்டால்தான் தமிழனுக்கு தலை நிமிர்வு, இல்லைன்னா தலை குனிவு. இதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார். எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடுவதும் வழக்கு தொடர்வதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் பாடல் உதயமாக்கி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி சென்னை மயிலாப்பூரில் கொண்டாட்டம் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட வெளிநாட்டு செயலிகளை குறைத்து உள்நாட்டு செயலிகளான அரட்டை போன்ற செயலிகளை பயன்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுவரை சுதந்திரம் அடைந்து 8 முறை எஸ்ஐஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டிய தமிழிசை, தற்போது மேற்கொள்ளப்பட்டால் இந்தியா கூட்டணி கட்சியினர் இதற்கு எதிராக போராட்டம் நடத்தப் போகிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என கூறினார். இதுவரை சுதந்திரம் அடைந்து 8 முறை எஸ்ஐஆர் என்ற தீவிர வாக்காளர் இயக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது. நேரு அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது, மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது, நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா மோடி அவர்கள் காலத்தில் நடத்தும் போது மட்டும் காங்கிரஸ்காரர்களும் திமுக காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய கூட்டணி 11ஆம் தேதி எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறார்களாம். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 2 பேர் ஆஜராகினர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கரூரில் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என 11 பேர் நேற்று விசாரணைக்கு ஆஜராகி 5 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களோடு விசாரணை நடைபெற்று மீண்டும் அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்நிலையில் இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 2 நபர்கள் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள பயணியர் மாளிகைக்கு விசாரணைக்காக ஆஜராகிய நிலையில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. கூடுதல் சீட்டோடு மந்திரி சபையில் இடமும் தர மறுப்பதால் விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அருகில் உள்ள உலக சமாதான அறக்கட்டளை இயக்கி வரும் பரஞ்சோதி ஆசிரமத்திற்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிக தலைவர் திருமாவளவன் ரோட் ஷோக்களை தடை செய்ய வேண்டும் என கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு, திருமாவளவன் அதிக சீட்டும் மந்திரி சபையில் இடமும் கேட்டும் கிடைக்காததால் கூட்டணியில் இருந்து வெளியேற இது அச்சாரமாக இருப்பதாக தெரிவித்தார். மதிப்புக்குரிய திருமாவளவன் ஏற்கனவே அதிக சீட்டு கேட்டிருப்பதாகவும் மந்திரி சபையில் இடம் வேண்டுங்கிற எண்ணம் அவர்கள் இருப்பதாக ஒரு செவிவெளி செய்தி வந்திருந்தது. அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியே போகலாம் என்பதற்கு இது ஒரு அச்சாரமாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். கடந்த 4 வருடங்களில் 40 வருடத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதித்த திமுக வரும் 2026 தேர்தலில் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என நினைப்பதாக ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட, ஒன்றிய மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு எஸ்ஐஆர் குறித்து விழிப்புணர்வுடன் பணியாற்ற பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என அதிமுக ஆட்சியின் போது கூறிய ஸ்டாலின் தற்போது கட்டிடம் கட்ட அனுமதி அளித்துள்ளார் என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் வரும் தேர்தலில் திமுகவினர் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம் என நினைப்பதாக விமர்சித்தார். பல்லடம் அருகே தனது 2வது மனைவியிடம் பேசிய நபரை சரமாரியாக தாக்கிய கணவரையும் அவரது நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. பல்லடத்தில் கட்டிட வேலைக்கு வந்த இவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் சிவா என்கிற சாமிநாதனுக்கும் பழக்கம் உள்ளது. இதையடுத்து சூர்யாவின் வீட்டிற்கு பிரபு அடிக்கடி சென்று வந்துள்ள நிலையில் சூர்யாவின் 2வது மனைவிக்கும் பிரபுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த சூர்யா இனிமேல் தனது மனைவியுடன் பேசக்கூடாது என பிரபுவை எச்சரித்துள்ளார். ஆனால் பிரபு தொடர்ந்து பேசி வந்ததால் ஆத்திரமடைந்த சூர்யா தனது மற்றொரு நண்பரான சிவாவுடன் சேர்ந்து பிரபுவை தாக்க திட்டமிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். அதன்படி பல்லடம் பேருந்து நிலையத்தில் மூவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்ட நிலையில் ஆலூத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மதுக்கடைக்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அப்போது சூர்யாவிற்கும் பிரபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட சூர்யா மற்றும் சிவா ஆகியோர் பிரபுவை காலால் உதைத்தும் மதுபாட்டிலை உடைத்தும் பிரபுவின் கழுத்தில் வைத்து மிரட்டியும் வீடியோ எடுத்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து பிரபு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் வைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 2 மூதாட்டிகளை கொலை செய்து கல்குவாரியில் வீசிய குற்றவாளி ஐயனாரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள இடங்கணி சாலை தூதனூர் பகுதியில் கடந்த 4ஆம் தேதி கல்குவாரியில் 2 மூதாட்டிகள் சடலமாக இருப்பதாக தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட பொழுது இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான பாவாகி மற்றும் பெரியம்மாள் என தெரியவந்தது. இதனை அடுத்து சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது மூதாட்டிகள் இருவரும் அணிந்திருந்த தங்க நகைகள் காணவில்லை என தெரியவந்ததை அடுத்து மூதாட்டிகள் இருவரும் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் சங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை பகுதியில் குற்றவாளி இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் குற்றவாளியை சுற்றி வளைத்தனர். அப்போது குற்றவாளி ஐயனார் உதவி ஆய்வாளர் கண்ணன் என்பவரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்த பொழுது போலீசார் அவரை சுட்டுக் கொன்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் அதிகாரிகள் துணையோடு மரம் கடத்தல் நடைபெறுவதாக வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிறுமலையில் பல்வேறு வகையான அரிய மரங்கள், பல வருடம் பழமை வாய்ந்த மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளன. இப்பகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி பெற்று வெட்டப்படுவதாக சொல்லப்பட்டாலும் பல்வேறு இடங்களில் உயர்தர மரங்களை அனுமதியின்றி மரக்கடத்தல் கும்பல் கபளீகரம் செய்து சிறுமலையை சீரழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் உயர்தர மரங்கள் வன அதிகாரிகள் உதவியுடன் வெட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சிறப்பு வாய்ந்த சிறுமலையை சிறிது சிறிதாக மரக்கடத்தல் கும்பல் சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு எதிராக செய்த பாவத்திற்கு தான் ஓபிஎஸ் இப்போது அனுபவிக்கிறார் என்று வைகோ விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சி பொதுச் செயலாளர் வைகோ 2011ஆம் ஆண்டில் அதிமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 12 இடங்கள் தான் தருவோம் என கூறினார்கள் எனவும் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என கூறினார். மேலும் கூட்டணிக்கு மதிமுக வர தயாராக இல்லை என ஜெயலலிதாவிடம் தவறாக கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் என்று குற்றம் சாட்டிய அவர், ஜெயலலிதா 15 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் தர தயாராக இருந்தது பின்னர் தான் தனக்கு தெரிய வந்தது என கூறினார். மேலும் அப்போது ஓபிஎஸ் செய்த தவறுதலுக்காக தான் அதன் பலனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு விமர்சித்த வைகோ அவர்கள், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் யாரும் செய்யாத பித்தலாட்டம் செய்துள்ளார் விஜய் என்று கடுமையாக சாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.